மன்னன் கிருஷ்ணதேவராயருக்கு பிறந்த நாள் விழா வெகு விமரிசையா நடந்தது. எல்லாரும் மன்னனுக்கு பரிசுகள் கொடுத்தாங்க. தெனாலிராமன் கொண்டு வந்த பரிசு மிகப்பெரியதா இருந்தது. அதுல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க விரும்பிய அவையினர் அதை அப்பவே திறக்கும்படி சொல்ல தெனாலியும் அதை வேக வேகமா பிரிச்சாரு. பிரிக்க பிரிக்க தாழை மடல்கள் தான் மலை மாதிரி சேர்ந்ததே தவிர பரிசு வந்த பாடில்ல. கடைசியா ஒரு பொட்டலத்தை பிரிச்சாரு. அதுல நல்லா பழுத்து காய்ந்த புளியம்பழம் ஒன்று இருந்தது. எல்லாரும் எகத்தாளமா சிரிச்சாங்க. மன்னர் தெனாலி கிட்ட அந்த பரிசுக்கான விளக்கத்தை கேட்டாரு. அரசே, நாட்டையாளும் மன்னன் எப்படி இருக்கணும்னு விளக்குற பழம் புளியம்பழம் தான். உலகம்ங்கிற புளிய மரத்துல காய்க்கிற புளியம்பழத்தை போன்றவர் தான் மன்னர். அவர் பழத்தின் சுவை போல இனிமையா இருக்கணும், அதே நேரத்துல ஆசாபாசம்ங்கிற புளியம்பழ ஓட்டுல ஒட்டாம இருக்கணும்னு விளக்குறதுக்காகத்தான் இந்த புளியம்பழத்தை உங்களுக்கு பரிசா கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாரு. தெனாலிராமா, எனக்கு சரியான புத்தி புகட்டிட்ட. என்னோட பிறந்த நாளுக்கு இவ்ளோ ஆடம்பரம் தேவையே இல்லை. தெரியாம பொக்கிஷத்தையும் மக்களோட வரி பணத்தையும் வீணாக்கிட்டேன். இனி எந்த ஆடம்பரமும் கூடாதுன்னு சொன்னாரு மன்னர்.